பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லலாமா? எப்போவுமே ஃபேப்ரிக் 4 லேயர் 5 லேயராக மடித்து போட்டு கட் பண்ணும்போது அடி லேயரில் கொஞ்சம் பிசுறு வரும். இது வந்து மேக்ஸிமம் அதிக டைம் வரும். அதை வந்து தவிர்க்கறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கட்டிங் மெத்தடை மாற்றினாலே அந்த கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் சிஸ்ஸரை ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிசுறு வராது. இது நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. பட் நீங்கள் ரியலாக பண்ணும்போது அழகாக அந்த பிசுறு வராமல் கட் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம் இந்த மாதிரி நூல் வந்து கழண்டு விழுந்துடும் கீழே. அதுக்கு வந்து எம்டியாக நூல் இல்லாத ஒரு பாபின் எடுத்து அது மேலே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கழண்டு விழுகாது. அப்படியே விழுந்தாலுமே ஃபஸ்ட்டு பாபின் விழுந்துடும். அந்த சவுண்டு கேட்டு நம்ம செக் பண்ணிடலாம். அதிகபட்சம் விழுகிறது இல்லை. நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். நூல் சுற்றி இருக்கிற பாபின் யூஸ் பண்ணாதீங்க. எம்டியாக இருக்க பாபின் தான் போடணும். அதுக்கப்புறம் பாபினில் நூல் சுற்றும் போது எப்போவுமே அந்த த்ரெட்டு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். லாக் பண்ணுற பக்கத்தில் நீங்கள் அந்த த்ரெட் இருந்துச்சுன்னா பாபின் சுற்றவே சுற்றாது. நூல் வைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே அந்த த்ரெட்டு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சு சுற்றுங்க. ஈஸியாக சுற்றிடலாம். அதுக்கப்புறம் பாபினில் நூல் சுற்றும் போது நீங்கள் முன்னாடி பக்கத்தில் லிவர் வரைக்கும் இருக்கிற த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு ஃபூட்டரை தூக்கிட்டு தான் நீங்கள் பாபினில் வந்து நூல் சுற்றணும். ஃபூட்டரை தூக்கி விடாமல் நூல் சுற்றிட்டு இருந்தோன்னா அந்த பல் பிளேட் வந்து சீக்கிரம் தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீடில் உடையவும் சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து கீழே பாபினையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பாபின் கேஸ் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாபினில் நூல் வைன் பண்ணுங்கள். மிஷினை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோ லைஃப் வரும். ஸோ பி கேர்ஃபுல்.